வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கரூரில் தம்பிதுரையும், கிருஷ்ணகிரியில் KP முனுசாமியும் போட்டி. மக்களவை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் மு.க. ஸ்டாலின். 20ஆம் தேதி திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் பேட்டி. ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கான பாமக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் ராமதாஸ். திண்டுக்கல், திருப்பெரும்புத்தூர் தொகுதிகளுக்கு வேட்பாளர் தேர்வு மும்முரம். தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் கூட்டம். மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி முக்கிய ஆலோசனை. விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் அரசு நிதி உதவி வழங்க அனுமதிக்க ப. சிதம்பரம் எதிர்ப்பு. தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை சீர்குலைந்துவிடும் எனவும் கருத்து. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டனர். இதன்படி திருவள்ளூர் தொகுதியில் தற்போதைய மக்களவை உறுப்பினர் வேணுகோபால் மீண்டும் போட்டியிடுகிறார். தென்சென்னை தொகுதியில் ஜெயவர்தனும், காஞ்சிபுரம் தனி தொகுதியில் மரகதம் குமரவேலும் போட்டியிடுகின்றனர். கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமியும், திருவண்ணாமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஆரணி தொகுதியில் தற்போதைய MP செஞ்சி வே. ஏழுமலை மீண்டும் போட்டியிடுகிறார். சேலம் தொகுதியில் சரவணனும், நாமக்கல் தொகுதியில் P. காளியப்பனும் களம் காண்கின்றனர். ஈரோடு தொகுதியில் காங்கேயம் நகர செயலாளர் வெங்கு என்கிற G. மணிமாறனும், திருப்பூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி தனி தொகுதியில் மக்களவை முன்னாள் உறுப்பினர் தியாகராஜனும், பொள்ளாச்சியில் தற்போதைய MP மகேந்திரனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கரூர் தொகுதியில் மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை மீண்டும் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் NR சிவபதி வேட்பாளர்களாக களம் காண்கிறார். சிதம்பரம் தனி தொகுதியில் போ. சந்திரசேகரும், மயிலாடுதுறை தொகுதியில் S. ஆசைமணியும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் தனி தொகுதியில் தாழை ம. சரவணனும், மதுரை தொகுதியில் BVR ராஜ் சத்யனும் வேட்பாளர்களாக நிற்கின்றனர். இதேபோல தேனி தொகுதியில் துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தின் மகன் ப. ரவீந்திரநாத் குமாரும், திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக அமைப்பு செயலாளர் மனோஜ் பாண்டியனும் வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர். தமிழகத்தில் காலியாக இருக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டனர். அதன்படி பூந்தமல்லி தனி தொகுதியில் வைத்தியநாதனும், பெரம்பூர் தொகுதியில் RS ராஜேஷும் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திருப்போரூர் தொகுதியில் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகமும், சோளிங்கர் தொகுதியில் C. சம்பத்தும், குடியாத்தம் தனி தொகுதியில் கஸ்பா R. மூர்த்தியும் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இதேபோல ஆம்பூர் தொகுதியில் J. ஜோதி ராமலிங்க ராஜாவும், ஹொசூர் தொகுதியில் ஜோதி S. பாலகிருஷ்ண ரெட்டியும் களம் காண்கின்றனர். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் A. கோவிந்தசாமியும், அரூர் தனி தொகுதியில் B. சம்பத்குமாரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். நிலக்கோட்டை தனி தொகுதியில் தேன்மொழியும், திருவாரூர் தொகுதியில் R. ஜீவானந்தமும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் தொகுதியில் R. காந்தியும், மானாமதுரை தனி தொகுதியில் S. நாகராஜனும் போட்டியிடுகின்றனர். ஆண்டிப்பட்டி தொகுதியில் லோகிராஜனும், பெரியகுளம் தனி தொகுதியில் M. முருகனும் போட்டியிடுகின்றனர். சாத்தூர் தொகுதியில் ராஜவர்மனும், பரமக்குடி தனி தொகுதியில் சதன் பிரபாகரும், விளாத்திக்குளம் தொகுதியில் P. சின்னப்பனும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர்.
மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியலை ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் பட்டியலை தற்போது பார்க்கலாம். வடசென்னையில் கலாநிதி வீராசாமியும், தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியனும், மத்திய சென்னையில் தயாநிதி மாறனும், ஸ்ரீபெரும்புத்தூரில் TR பாலுவும், காஞ்சிபுரத்தில் செல்வமும், அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேலூரில் கதிர் ஆனந்தும், தருமபுரி தொகுதியில் செந்தில்குமாரும், திருவண்ணாமலையில் அண்ணாதுரையும், கள்ளக்குறிச்சியில் கௌதம சிகாமணியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சேலத்தில் பார்த்திபனும், நீலகிரியில் ராசாவும், பொள்ளாச்சியில் சண்முக சுந்தரமும், திண்டுக்கல்லில் வேலுச்சாமியும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். கடலூர் தொகுதியில் ஸ்ரீ ரமேஷும், மயிலாடுதுறையில் ராமலிங்கமும், தஞ்சாவூரில் பழனி மாணிக்கமும், தூத்துக்குடியில் கனிமொழியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தென்காசியில் தனுஷ்குமாரும், திருநெல்வேலியில் ஞான திரவியமும் திமுக வேட்பாளர்களாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இதேபோல சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களாக பூந்தமல்லியில் கிருஷ்ணசாமியும், பெரம்பூரில் சேகரும், திருப்போரூரில் செந்தில்குமாரும் களம் காண்கின்றனர். சோளிங்கரில் அசோகனும், குடியாத்தம் தொகுதியில் காத்தவராயனும், ஆம்பூரில் வில்வநாதனும் போட்டியிடுகின்றனர். ஹொசூரில் சத்யாவும், பாப்பிரெட்டிப்பட்டியில் மணியும், அரூர் தொகுதியில் கிருஷ்ணகுமாரும் போட்டியிடுகின்றனர். நிலக்கோட்டையில் சவுந்தரபாண்டியனும், திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணனும் நிறுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் தொகுதியில் நீலமேகமும், மானாமதுரையில் காசிலிங்கமும், ஆண்டிப்பட்டி தொகுதியில் மகாராஜனும் போட்டியிடுகின்றனர். பெரியகுளம் தொகுதியில் சரவணகுமாரும், பரமக்குடியில் சம்பத்குமாரும், சாத்தூர் தொகுதியில் சீனிவாசனும், விளாத்திக்குளம் தொகுதியில் ஜெயக்குமார் ஆகியோர் திமுக சார்பில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெங்கடேசன் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். மக்களவை மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்த ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2 தேர்தல்களும் நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். வருகிற 20ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் முறையாக வெளியிடப்படும் என ஸ்டாலின் தெரிவித்தார். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்க நினைக்கிற நோக்கத்தில் தேர்ந்தெடுக்கல. வெற்றி பெற வேண்டும் தகுதியின் அடிப்படையில் அவர்கள் இந்த கட்சிக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நான் வருகிற 20ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பிரச்சாரத்தை தலைவருடைய திருவாரூர் தொகுதியிலிருந்து என்னுடைய பயணத்தை நான் தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறேன். தேர்தல் ஆணையம் சுயமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்காக நாங்கள் சட்ட ரீதியாக கூட இப்ப நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேமுதிக துணைச் செயலாளர் LK சுதீஷ் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள அக்கட்சிக்கு விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி மற்றும் வடசென்னை ஆகிய 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி தொகுதியில் அக்கட்சியின் துணைச் செயலாளர் LK சுதீஷும், திருச்சி தொகுதியில் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவனும் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தேமுதிக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. விருதுநகர், வடசென்னை வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருவதால் பட்டியல் வெளியிடுவதில் காலதாமதம் நீடிப்பதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் பாமக போட்டியிடும் 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக 7 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அவற்றில் முதல் கட்டமாக 5 தொகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் GK மணி வெளியிட்டுள்ளார். அதன்படி தருமபுரி தொகுதியில் பாமகவின் இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் போட்டியிடுகிறார். விழுப்புரம் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும், கடலூர் தொகுதியில் டாக்டர் கோவிந்தசாமியும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் அரக்கோணம் தொகுதியில் AK மூர்த்தியும், மத்திய சென்னை தொகுதியில் முனைவர் சாம்பால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது.
நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று வெளியிட்டார். அதன்படி மக்களவைத் தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடும் 24 வேட்பாளர்கள் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிடும் 9 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. வருகிற 22ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. அமமுகவுடன் கூட்டணியில் சேர்ந்துள்ள எஸ்டிபிஐ கட்சிக்கு மத்திய சென்னை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் எஸ்டிபிஐ வேட்பாளராக தெகலான் பாகவை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வரும் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என KS அழகிரி தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வரும் 24ஆம் தேதி வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று சென்னையில் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வாகன சோதனைகளில் பறக்கும் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்துகிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லாமல் தேர்தலை நடத்துவது குறித்தும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் நிதி உதவியை அனுமதித்தால் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையும் சீர்குலைந்துவிடும் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு கடந்த பட்ஜெட்டில் அறிவித்தது. இதில் முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி சமீபத்தில் தொடங்கி வைத்தார். தேர்தல் நேரத்தில் இந்த நிதி உதவியை வழங்குவதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் விவசாயிகளின் நிதியுதவி தொடர்பாக காங்கிரஸ் கட்சி மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் மேலும் அனுமதிக்கப்படுமா என்று அனைவரின் பார்வையும் தேர்தல் ஆணையம் மீதே உள்ளதாகவும், தேர்தல் நடைமுறை அமலில் இருக்கும்போது நிதியுதவி அளிப்பது வாக்குக்கு அளிக்கும் லஞ்சம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பண மதிப்பு நீக்கத்தை அனுமதித்ததன் மூலம் ரிசர்வ் வங்கியின் நம்பகத்தன்மை சீரழிந்ததாக கூறியுள்ள ப. சிதம்பரம், அதைப்போல விவசாய நிதி உதவியை அனுமதித்தால் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையும் சீர்குலைந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் மறைவையொட்டி இன்று தேசிய துக்க நாளாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மனோகர் பாரிக்கர் கடந்த ஆண்டு அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பினார். அதன்பின் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் அதைத் தொடர்ந்து வீட்டில் இருந்தபடியும் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். கோவாவில் தனது 2 மகன்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்துடன் பாரிக்கர் வசித்து வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருடைய மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அமைச்சர்களும் பாரிக்கர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இதேபோல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் இரங்கல் தெரிவித்துள்ளார். மறைந்த மனோகர் பாரிக்கரின் இறுதி சடங்கு பனாஜியில் இன்று மாலை 5 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. அவரது மறைவை ஒட்டி இன்று தேசிய துக்க நாளாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி என்ன செய்தாலும் தெலுங்கு தேச அரசு பயப்படாது என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு, வரக்கூடிய தேர்தல் தொடர்பாக தாம் தினமும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக பிரதமர் மோடியிடம் 18 கோரிக்கைகள் முன்வைத்ததாகவும் அதில் ஒன்றை கூட
மோடி நிறைவேற்றவில்லை என சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். மாநில உரிமைக்காக அமைதியான போராட்டத்தை நடத்தினால் மோடி அரசு அடக்குமுறைகளை கொண்டு போராட்டத்தை கையாள்கிறது என அவர் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தாலும் அதற்கெல்லாம் தெலுங்கு தேசம் அரசு பயப்படாது என கூறினார். மேலும் வரக்கூடிய தேர்தல்களில் தெலுங்கு தேச கட்சியை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய படையினர் பதிலடி கொடுத்துள்ளனர். காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தின் சுந்தர்பானி பிரிவில் பாகிஸ்தான் படையினர் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு கையெறி குண்டுகளை வீசியதுடன் பீரங்கி மூலம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். இதற்கு பதிலடியாக இந்திய படையினரும் தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து காலை 7:15 மணியளவில் இரு பிரிவினரும் தாக்குதலை நிறுத்திக் கொண்டனர். இந்த தாக்குதலில் எவரும் காயமடைந்ததாக இதுவரை தகவல் இல்லை. தமிழகத்தின் சில இடங்களில் 4 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோடையின் துவக்கமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிப்ரவரி மாதத்தில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஒரு வாரமாக வெப்பநிலை இயல்பாக உள்ளதென்றும் கடலோர பகுதிகளில் மாலை மற்றும் இரவில் கடல் காற்று வீசி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேலும் சில நேரங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் சிறப்பாக நடைபெற்ற தெப்பத் திருவிழாவை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். திருப்பதியில் ஆண்டுதோறும் பங்குனி மாத பௌர்ணமிக்கு முந்தைய 5 நாட்களில் தெப்பத் திருவிழா நடைபெறும். தெப்பத் திருவிழாவை ஒட்டி ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோருடன் மலையப்ப சுவாமி கோவில் ஆகியோர் தெப்ப குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் ஆறுமுகத்தாம்பாளையம் ஊராட்சியில் மனைப்பட்டா வழங்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணித்து பொதுமக்கள் முடிவு செய்துள்ளனர். பல்லடம் ஒன்றியம் ஆறுமுகத்தாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அறிவொளி நகரில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் குடியிருந்து வருகின்றனர். 1993ஆம் ஆண்டு திருப்பூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது பாதிக்கப்பட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அறிவொளி நகரில் மனைகள் ஒதுக்கப்பட்டன. 25 ஆண்டுகளாகியும் அந்த நிலத்துக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை. இந்நிலையில் சமுதாய நலக்கூடம் அருகே ஆலோசனை நடத்திய மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கவும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றவும் முடிவு செய்தனர். 25 வருஷமா குடியிருக்கிறோம். 1993-94 வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு இந்த இடத்த அரசாங்கம் ரெவன்யூ மூலம் கொடுத்தாங்க. அது விஷயமா பட்டா சம்பந்தமா கிட்டத்தட்ட அமைச்சர்களையும் சந்திச்சோம், மந்திரிகளையும் சந்திச்சோம், கலெக்டர் 4 கலெக்டரையும் சந்திச்சு பேசி மனுவாகம் கொடுத்துருக்கிற போராட்டங்கள் பண்ணியும் இது வரைக்கும் கடைசியா எம்எல்ஏ மூலியமா பேசி சென்னை போய் பேசி இது வரைக்கும் தீர்வு எட்டப்படாதனால மக்கள் ஓட்டு போடுறது தயார் இல்லைங்கிற காரணத்தால இந்த எலெக்ஷன் வரக்கூடிய எலெக்ஷனை புறக்கணிக்கிறதாக மக்கள் முன்னிலையில முடிவு செய்யப்பட்டிருக்கு. வீடு போற கருப்பு கொடி கட்டுறதாக மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வேளாண்மைக்கு எதிரான திட்டங்களை தடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை தொகுதியில் விவசாயிகள் 100 பேர் போட்டியிட முடிவு செய்துள்ளனர். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும் வேளாண்மைக்கு எதிரான திட்டங்களை தடுக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை தொகுதியில் விவசாயிகள் 100 பேர் போட்டியிட முடிவு செய்துள்ளனர். அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பனார் கோவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் 50 வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் OS மணியன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி பொய்யான தகவல்களை தெரிவிப்பதாக கூறி அவருக்கு கண்டனம் தெரிவித்தார். மீத்தேனுக்கு எதிராக, கெயில் குழாய் பதிப்புக்கு எதிராக, 4 வழிச்சாலை விரிவாக்கத்துக்கு எதிராக மக்கள் போராடி வருகிறார்கள். இந்த அரசு
செவிசாய்ப்பதில்லை, அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்பதில்லை. மக்களிடம் ஓட்டு வாங்கி செல்லக்கூடிய வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திலே சென்று இந்த பிரச்சனைகளை பேசுவதில்லை. ஆகவே மக்களை வேட்பாளர்களாக மாறுவோம், மக்கள் கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து 100 வேட்பாளர்களை களமிறங்க இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை ஆபாச படம் எடுத்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். தக்கலை அருகே உள்ள மயிலோட்டை சேர்ந்த 15 வயது மாணவி அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தேர்வுக்கான அனுமதி சீட்டை வாங்க பள்ளிக்கு சென்ற மாணவி வீடு திரும்பாததால் பெற்றோர் பள்ளியை தொடர்பு கொண்டனர். பள்ளிக்கு வரவில்லை என ஆசிரியர்கள் தெரிவித்ததை அடுத்து பல இடங்களிலும் தேடி பார்த்தனர். மாலையில் அழுது கொண்டே வீடு திரும்பிய மாணவி ஆட்டோ ஓட்டுநர் சரவணன் தன்னை ஆபாச படம் எடுத்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் குழித்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனிடையே சரவணன் மாணவியின் ஆபாச படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுவிட்டார். இதனால் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கேரள மாநிலம் கொட்டாரக்கரையில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்தனர். அவரது செல்பேசியை பறிமுதல் செய்து அதிலிருந்த வீடியோ பதிவுகளை ஆராய்ந்து வருகின்றனர். கோவையில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் கொடி அணிவகுப்பு நடத்தினர். கோவையில் பதற்றம் நிறைந்த பகுதியில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி காந்திபுரத்தில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் இந்தோ திபெத் எல்லை காவல் படையைச் சேர்ந்த 50 வீரர்கள், கோவை மாநகர காவல்துறையினர் 100 பேர், சிறப்பு காவல்படை வீரர்கள் 20 பேர் கலந்து கொண்டனர். காந்திபுரத்தில் தொடங்கிய பேரணி கிராஸ்கட் சாலை வழியாக சிவானந்தா காலனி வரை சென்றது. திருச்சியில் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி கிராப்பட்டியில் உள்ள ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வந்த ராஜலட்சுமி ஆயுதப்படையின் மற்றொரு காவலராக சிவக்குமார் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ராஜலட்சுமி தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தவே அதற்கு சிவக்குமாரும் அவரது பெற்றோரும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த ராஜலட்சுமி இரவில் சிவக்குமாருடன் நடுநேரம் செல்போனில் பேசிக்கொண்டார். அவர்களிடையே தகராறு வந்ததில் கோபமடைந்த ராஜலட்சுமி செல்பேசி அழைப்பை துண்டித்துள்ளார். மீண்டும் அழைப்பு விடுத்தும் ராஜலட்சுமி எடுக்காததால் சந்தேகமடைந்த சிவக்குமார் ராஜலட்சுமியின் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது மயங்கிய நிலையில் இருந்த ராஜலட்சுமியை உடனடியாக மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அப்போது பரிசோதித்த மருத்துவர்கள் ராஜலட்சுமி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ராஜலட்சுமி அரளி விதையை அரைத்து குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் அருகே மர்மமான முறையில் உயிரிழந்த இன்ஜினியர் மரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிப்பாளையம் என்ற ஊரை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மெரைன் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார். நேற்று காலை முதல் இவரது வீட்டுக்கு பின்புறம் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. அதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு நடத்திய போலீசார் அழுகிய நிலையில் ராஜ்குமார் உடல் இருப்பதை கண்டறிந்தனர். அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் ராஜ்குமார் கொலை செய்யப்பட்டாரா அல்லது அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மோடி டுவிட்டர் பக்கத்தில் தனது பெயரை காவலாளி நரேந்திர மோடி என பெயரை மாற்றிக் கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேசிய தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பிரதமர் மோடி நேற்று தனது டுவிட்டர் பக்கத்தில் நானும் காவலாளிதான் என்கின்ற புதிய பிரச்சார வீடியோவை வெளியிட்டார். மேலும் அந்த பதிவில் பிரதமர் மோடி உங்கள் காவலாளி தேசத்துடன் துணை நிற்கிறார், ஆனால் நான் தனியாள் கிடையாது. யாரெல்லாம் ஊழலை, சமூக கொடுமைகளை எதிர்த்து போட்டியிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் காவலாளிகள்தான். இந்தியாவின் வளர்ச்சிக்காக போராடும் ஒவ்வொருவரும் காவலாளிதான் என குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து பாஜக தலைவர் அமித்ஷாவும் தனது டுவிட்டர் கணக்கின் பெயரை காவலாளி அமித்ஷா என்று மாற்றியுள்ளார். மேலும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், ஹர்ஷவர்தன், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோரும் தங்கள் டுவிட்டர் கணக்கின் பெயரை காவலாளி என்று மாற்றி வருகின்றனர். இது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன் மர்மமான முறையில் காணாமல் போன மாணவர் நசீப்
அகமதுவின் தாயார் பாத்திமா நபீஷ் என்பவர் பிரதமரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். அதில் அவர், பிரதமரே, நீங்கள் ஒரு காவலாளி என்றால் காணாமல் போன என் மகன் நசீப் அகமது எங்கே என்றும் சந்தேகத்துக்கு உரிய ஏபிவிபி குண்டர்களை இதுவரை கைது செய்யாமல் இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 2016ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்த நசீப் அகமது என்ற மாணவருக்கும் ஏபிவிபி என்ற இந்துத்துவ அமைப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து நசீப் அகமது மாயமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியை இன்று சந்திக்கிறார். அரசுமுறை பயணமாக நேற்று மாலத்தீவுக்கு சென்ற மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஜாகித்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து இருவரும் பேச்சு நடத்தினர். மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி கடந்த ஆண்டு இந்தியா வந்தபோது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அமல்படுத்தப்பட்டு வருவது குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். முகமது சோலி தலைமையிலான அரசு மாலத்தீவில் கடந்த நவம்பர் மாதம் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. இந்நிலையில் அதிபர் சோலியை மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இன்று சந்தித்து பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் காசிம் இப்ராஹிம், உள்துறை அமைச்சர் ஷேக் இப்ராம் அப்துல்லா ஆகியோரையும் சுஷ்மா சந்திக்க இருக்கிறார்.